ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஒரு டியூலிப் ஃப்ளவரை எப்படி பெயிண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான கலர்ஸ் டீப் பிரில்லியன்ட் பர்பிள் ஃப்ரம் கேமல், மெஜெண்டா கலர் ஃப்ரம் கேமல், நெக்ஸ்ட்டு வந்து லெமன் எல்லோவும் லைட் க்ரீன் கலரும் ஃபெவிக்ரில்லேருந்து எடுத்திருக்கேன். இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரஷஸ் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கலாம். ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 8 எடுத்திருக்கேன். ஃப்ளாட் ப்ரஷில் எந்த சின்ன ஃப்ளாட் ப்ரஷ்னாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லெமன் எல்லோ கலர் வந்து ஃபெவிக்ரிலேருந்து எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த கார்னர் ஆஃப் த பெட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு லைட்டர் ஷேட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு கார்னர்லேருந்து டீப் பிரில்லியன்ட் பர்பிள்ன்ற கலர் அதை வச்சு கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்துகிட்டு ஜென்டிலாக அப்படியே அந்த எல்லோவோட ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிடணும். ப்ரஷ்ஷு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, லைட்டாக வெட்டாக வச்சுட்டு பிளெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ண முடியும். எக்ஸஸாக தண்ணி இருக்க மாதிரி தெரிஞ்சால் டிஷ்யூ பேப்பரில் வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க. இப்போ இதை ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த பர்பிளுக்கு இன்னொரு அடுத்த டார்க்கர் ஷேடு கொடுத்து இன்னும் பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் மெஜெண்டா கலர் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபேப்ரிக்காலேருந்து வருது. ஒரு பெட்டலை பெயிண்ட் பண்ணுறப்ப 2-3 கலர்ஸாவது வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணால் தான் அது பிரைட்டாக நல்லா தெரியும். அதுக்காக தான் ஒரு லைட்டர் ஷேட், அப்புறம் ஒரு மீடியம் ஷேடு வச்சுட்டு அப்புறம் ஒரு டார்க்கர் ஷேடு வச்சு நம்ம எப்பயுமே பெயிண்ட் பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பெட்டலை பெயிண்ட் பண்ணுறதுக்கும் இதே மாதிரி ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பெட்டல் வந்து லெமன் எல்லோ வச்சு பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கார்னர்ஸுக்கு டீப் பிரில்லியன்ட் பர்பிளும் மெஜெண்டாவும் வச்சு பெயிண்ட் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு பெயிண்டிங் இந்த மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் வச்சுக்கிடணும் பக்கத்தில் வச்சுட்டு அதில் எங்கெல்லாம் லைட்டர் ஷேடு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு லைட்டர் ஷேடை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த டார்க்கர் கலர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அது எந்தெந்த இடத்துலலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெயிண்ட் பண்ணி பிளெண்ட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு பிரில்லியன்ட் பர்பிள் வச்சு கொஞ்சம் இடத்துல நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே எல்லோவோடு அதை சேர்த்துற போகிறோம். இதை நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மெஜெண்டா வச்சு கார்னர்ஸ்லேருந்து கொஞ்சமாக தான் கலர் எடுக்கணும். எடுத்துகிட்டு அப்படியே அதையும் அந்த பர்பிள் கலரோடையும் எல்லோ கலரோடையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணிடணும். நமக்கு கீழே இன்னும் கொஞ்சம் டார்க்கர் கலர் வேணும்னாலும் கொஞ்சம் கலர் கொடுத்துக்கிடலாம். நமக்கு ரெஃபரன்ஸ் பிக்சரில் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிடலாம். இல்லாட்டி 2 கலர்ஸ் மட்டுமே கூட வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த பெட்டல்ஸை பெயிண்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு லைட்டர் கலர், நெக்ஸ்ட்டு அடுத்த டார்க்கர் ஷேடு கொடுக்க போகிறோம். உள்ளே இருக்க லேயர்ஸு ஒன்று ஒன்றா நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு அடுத்து இருக்க லேயரில் இதே மாதிரி எல்லோ கார்னர்ஸ்லாம் வச்சு எல்லோ பெயிண்ட் பண்ணிவிட்டு கீழே டார்க்கர் ஷேடு வச்சு ஷேட் பண்ணிடணும். அதே மாதிரி எல்லா பின்னாடி இருக்க பெட்டல்ஸ் எல்லாமே அப்படி தான். அவுட்டர் பெட்டல் வந்து லைட்டர் கலர் வச்சுட்டு உள்ள டெப்த்து கொடுக்குற இடம் கொஞ்சோண்டு மட்டும் டார்க்கர் ஷேட் வச்சு பெயிண்ட் பண்ணிகிட்டே வரணும். இப்போது இந்த பெட்டல் டேர்ன் ஆகியிருக்க இடத்த பெயிண்ட் பண்ணுறோம். அந்த பெட்டல் வந்து அந்த பக்கம் டேர்ன் ஆகி கர்வ் ஆகி வருது. அந்த இடத்துல மட்டும் இப்படி திரும்பி இருக்க இடத்துல வந்து டார்க்கர் ஷேடை வச்சு ஃபில் பண்ணிடணும். அது கர்வ் ஆகிருக்கனால அங்கே ஷேடோ விழுகிறனால அந்த இடத்த வந்து நம்ம டார்க்காக காட்டணும். அதுக்காக அங்கே டார்க்கர் ஷேடு வச்சு ஃபில் பண்ணிடுறோம்.
நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவரோட ஸ்டெம்மையும் லீஃபையும் பெயிண்ட் பண்ண போகிறோம். லீஃபுக்கும் அந்த ஸ்டெம்முக்கும் லைட் க்ரீனும் லெமன் எல்லோ வச்சுருக்கேன். ஒரு சைடு வந்து லெமன் எல்லோ வச்சு பெயிண்ட் பண்ணுறேன், இன்னொரு சைடு வந்து லைட் க்ரீன் வச்சு பெயிண்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சிங்கிள் கலராக ஏதாவது ஒரு க்ரீனை வச்சு ஒரே க்ரீன் கலர் வச்சு கூட அந்த ஸ்டெம்மை பெயிண்ட் பண்ணலாம். இந்த லீஃப் வந்து ஃபோல்ட் ஆகி இருக்குது, மடங்கி இருக்குது. அதனால் அந்த மடங்கி இருக்க பக்கம் வந்து லைட்டு படும் அது மேலே. அதனால் கொஞ்சம் லைட்டர் ஷேடு வந்து நிறையா வச்சுக்கணும். லெமன் எல்லோ நிறையா வச்சுட்டு கொஞ்சமாக அந்த லைட் க்ரீனை வச்சு கார்னரில் வச்சு ஷேட் பண்ணிடணும். உள் பக்கமாக இருக்க அந்த லீஃபுக்கு டார்க்கர் ஷேட் ஆஃப் க்ரீன் யூஸ் பண்ணோம். அப்படி இல்லைன்னா க்ரீனோட கொஞ்சமாக ப்ளூ இல்லாட்டி கொஞ்சமாக பிளாக் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த உள் பக்கமாக டார்க்கர் ஷேடாக நம்ம காட்டணும். வெளியில் இருக்கிறது கொஞ்சம் அந்த வெளிச்சம் படுறனால லைட்டாக காட்டிட்டு உள் பக்கமாக இருக்கிறது வந்து டார்க்காக காட்டணும்.